ஸோ இந்த ஈவெண்ட் எதுக்காக அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்க, அந்த வில்லனை வந்து கிராண்டா நமக்கு அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வில்லன் வந்துட்டு, அதாவது ஒரு படத்துல ஒரு வில்லன் இருக்காங்க, மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா எஸ் வில்லனுக்கான அந்த இதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க தமிழ் படங்கள்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் அந்த வில்லன்ஸா நடிக்கிறதுல மோஸ்ட் வாண்டடா இருந்தா என்னங்க பண்றது? எல்லா படத்துலயும் ஹீஸ் இஸ் ஆன்டகனிஸ்ட், பட் ஒவ்வொரு படத்துலயும் அவர் வந்து ஒவ்வொரு விதமான ஷேட்ஸ் எல்லாம் காமிச்சு ஜஸ்ட் கீப்பிங் இட் என்கேஜிங். இந்த பிளாக் டேகரும் பாக்குறப்போ அந்த லுக் அண்ட் த மியூசிக், oh my god, totally stunning. So அவர் வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். எஸ் எஸ் சூர்யா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடை கிடைக்கும். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டதுக்கு. சர்தார் 2 ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மித்ரன் சார் வந்து லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு, டைரக்டர் வருவார், லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, அந்த மாதிரி டைரக்டர் வருவார், கதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. சர்தார் ஒன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரி, அது சீக்குவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மித்ரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஸோ அதான் மித்ரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு. அதுக்கு வந்து அவர் டிசைன் பண்ண விதம், என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம், சர்தாருக்கு உண்டான கோல், சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட், அது எல்லாமே ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம நேட்டிவிட்டியுள்ள ஒரு மெசேஜும், இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, புரிகிற மாதிரி, என்டர்டெயின்மெண்ட், முக்கியமாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் மித்ரன் சார். ஒவ்வொரு டைரக்டர் நல்ல டைரக்டராக இறைவன் கொடுக்குறான் எனக்கு. நல்ல மாதிரி நம்மளை செதுக்குறாங்க. நம்மளும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போயிடுறாரு. அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோட டே பிஃபோர் ஸ்டேடியோட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டைரக்டர் சார். அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே, நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு 2:20 வரைக்கும் ஷூட் பண்ணோம். யோகி பாபு சார், நான் இது கவுண்டரில் அங்கே கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனாக அது வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன், சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்டில் இது முக்கியமாக வந்து நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை தனியாகவும் சொல்லிட்டேன், ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா the thing is 3 genuine peopleங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள. அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும், என்ன ஒரு இதாக இருந்தாலும், ஒருத்தருக்கு கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர் அண்ட் பேஷனேட் ஆக்டர். அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரக்டர் சார். இந்த 3 பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. அந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது எவ்ரி சீன் ஐ என்ஜாய். அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி, லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு. ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அதனால தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்டையர் இந்தியா இருக்குன்றதை நான் நம்புகிறேன், உண்மையாகவே நம்புகிறேன். அண்டு கார்த்தி சாரோட டெடிகேஷனை பற்றி சொல்லணும்னா, கார்த்தி சார் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால், மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாமல் வார்த்தை வரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, அது தப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர், நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர், ரொம்ப சின்சியரான ஆக்டர். அதை வந்து எப்படி சொல்ல, ஒரு ஸ்டார் ஆக்டர். அண்ட் மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்பெல்லாம் போடுறதுக்கு 2.5 hours
ரிமூவ் பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் அப்படி எவ்ரிடே அதை கேரி பண்ணி பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நண்பனாக நான் அதை ரொம்ப ரசித்தேன். ஸ்பாட்டில் ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் டைம். டெஃபினெட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சர்தார் 2 வில் பி a சூப்பர் டூப்பர் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you so much.